அம்மாவை பார்க்க முடியுமான்னு சொன்னதுக்கு அப்புறம் கிளம்பி வந்திருக்கலாம்ல மாமா. இல்லம்மா, 10 நிமிஷம் அப்பாயின்மெண்ட்னா நம்ம 10 நிமிஷம் தான் பார்க்க முடியும். அதுக்கு மேல நம்ம அங்க இருக்க முடியாது. அங்க வெளிய பார்த்தல, அவங்க எல்லாருமே விஐபிஸ், பெரிய மனுஷங்க. அவங்க எல்லாருமே அவரை பாக்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. புரியுதா? அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு மாமா. கரஸ்பாண்டன்ட் சார பாக்குற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் அம்மா ஞாபகம் வந்துச்சா, அதான் அம்மாவை பாக்கணும்னு அவர்கிட்ட கேட்டேன். அதான் நீதான் தைரியமா சொல்ல வந்ததை எல்லாத்தையுமே சொல்லிட்டியே தங்கம். உனக்காகவாவது அவங்க மனசை இறங்கி வந்து உன் அம்மாவுக்கு பரிசு கொடுக்கற நிகழ்ச்சிய உன்னை நேர்ல பாக்க வைக்கணும். மாமா, நம்ம அவர் போன் நம்பரை வாங்கிருக்கலாம், மறந்துட்டோம். அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க பாப்பா, ரகசியமா வச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. சரிங்க மாமா. சுடர், நீ எவ்வளவு டயர்டா இருக்கன்னு தெரியுமா? ஜூஸ் குடி வாங்கி தரேன், குடிச்சிட்டு அப்புறமா போலாம். இல்ல வேண்டாம். இல்ல வா. ஹலோ அண்ணே, கலெக்ஷன் முடிஞ்சது. நீங்க ஆபீஸ்க்கு வருவீங்களாண்ணே? டேய் வர போன விட. சரிண்ணே. ஏய், நீ யார் போன் எதிர்பார்த்துட்டு இருக்க? யார் கால் பண்ணாலும் எரிஞ்செரிஞ்சு விழுகிற? சுடரும் அவ மாமாவும் காலையில கவர்னரை சந்திக்க போனாங்கல்ல, அவங்க போன தாண்டா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்நேரம் கண்டிப்பா அவங்க சந்திச்சிருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலடா. ஆமால, நானும் அதை மறந்தே போயிட்டேன்டா. இப்ப எப்படியாவது அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் புலி. உன் குரலை வச்சு சுடர் மாமா என்ன கண்டுபிடிச்சிருவா போறாரு. பேசாம போன் பண்ணி நீயே கேளு. இல்ல புலி, என் பொண்ணை தவிர அந்த அபிசம்பந்தப்பட்ட குடும்பம் யாருக்கிட்டையும் நான் பேச விரும்பலடா. நீ மகேஷை விட்டு பேச சொல்லலாம், ஆனா அவன் கருணாநிதி கிட்ட சொல்லிட்டானா ரிஸ்க் ஆயிருமே. சுடர எனக்கு கால் பண்ணி சொல்ல சொன்னேன், மெசேஜ் போட்டா கூட ஓகேன்னு சொன்னேன். ஆனா அவ என்ன நிலைமையில இருக்கானே தெரியல. எவ்வளவு பெரிய ஆபீஸ்ல மாமா. பேசாம அம்மு ஜெயில இருக்கிறதுக்கு பதிலா அவங்க ரிலீஸ் ஆகுற வரைக்கும் இங்கே வந்திருந்தா எப்படி இருக்கும்ல? அப்படியெல்லாம் இருக்க முடியாதுடா தங்கம். பெரிய பதவியில இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆபீஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இத பாரு, நீயும் படிச்சு பெரிய ஆளாகி இந்த மாதிரி பதவியில வந்து உட்காரணும், சரியா? சரிங்க மாமா. அம்மா பிரைஸ் வாங்குறத பாக்குறதுக்கு நம்மளே கூட்டிட்டு போவாரா மாமா? ஏன் உடனே சரின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க? அதான் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, பேசிட்டு சாயந்தரம் சொல்றதா சொல்லிருக்காங்கல்ல. நல்ல தகவலா சொல்லுவாங்கன்னு நம்புவோம். டேய், நீ கால் பண்ணிக்கல. ஹலோ சார், நான் மகேஷ் வீட்ல இருந்து கேப்டனோட அசிஸ்டன்ட் பேசுறேன். சுடர் இருக்காங்களா? இருக்காங்க சார், என் பக்கத்துல தான் இருக்காங்க. சொல்லுங்க சார். சார், கேப்டன் அங்க இருக்காரா? இல்ல, கேப்டன் கொஞ்சம் வேலையா வெளில போயிருக்காரு. நான் அவர் ஃப்ரெண்டு தான் சார் பேசுறேன். போன வேலை முடிஞ்சதான் கேட்க சொன்னாரு, அதான் கால் பண்ணேன். பாத்துட்டோம் சார், பாத்துட்டோம். இன்னைக்கு ஈவினிங் குள்ள சொல்றதா சொல்லிருக்காங்க சார். அப்படியா? நீங்கெல்லாம் இல்லன்னா இதெல்லாம் சாத்தியமே இல்ல சார். ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல பரவாயில்ல சார், இருக்கட்டும். சுடர் பக்கத்துல இருக்காங்களா? இருக்காங்க சார், பக்கத்துல தான் இருக்காங்க. பேசுறீங்களா? இந்த அங்கிள். சுடர், போன விஷயம் என்னாச்சுன்னு கேப்டன் கேட்க சொன்னாரு, அதான் போன் பண்ணேன். புலி அங்கிள், நாங்க அங்க பெரிய ஆபீஸ்க்கு போணுமா? சரிம்மா, தகவல் வந்தானே என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. ஓகே அங்கிள். வச்சிருட்டுமா? பாய். என்ன நடந்துச்சுன்னு உன் பொண்ணு விலாவரியா சொல்லிட்டா. இப்ப திருப்தியா வெற்றி? தேங்க்ஸ் ராப்ரி. அட போடா, நானே கொஞ்ச நாளா வேற வெற்றியை பாக்குறேன்னு பூரிச்சு போயிருக்கேன். தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ். ஏன் புலி, கவர்னர் ஆபீஸ்ல உடனே என்ன ஏதுன்னு கேட்டு சொல்ல மாட்டாங்களா? எதுக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணணும் சும்மா? என் பொண்ணு பாவம், அவ இன்னைக்கு அவ அம்மாவை பாக்கணும்னு பிடிவாதமா புரண்டு அழுதது என் கண்ணுல நிக்குது. அவ நினைச்ச தூக்கமே வரமாட்டேங்குது. நிஜமாவே உன் பொண்ணுக்கு நீ அப்பாவை கிடைச்சது சுடர் கொடுத்து வச்சிருக்கா வெற்றி. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கா. அவ என்னோட உசுறு புலி, அவளுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன். ஹலோ சார். சார் வணக்கம் சார். சார் சண்முகமா, உங்களுக்கு 2 lakhsக்கு கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆயிருக்கு. நீங்க பேங்க் வந்தீங்கன்னா டீடைலா பேசலாம். இல்ல மேடம், எனக்கு எதுவும் வேணாம். ஓகே சார், தேங்க்யூ. என்னாச்சு மாமா? கிரெடிட் கார்டு வேணுமான்னு கேக்குறாங்க.
நானும் கவர்னர் ஆபீஸ்ல இருந்து கால் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். சாயந்தரத்துக்குள்ள சொல்றதா சொன்னாங்க. இன்னும் கால் வரலையே. மணி வேற நாளாச்சு. மாமா அவங்க ஆபீஸ்ல எத்தனை மணி வரைக்கும் இருப்பாங்க மாமா? தெரியலையேம்மா. லேட் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு இருந்தா கூட நம்மளால ஏத்துக்க முடியும். ஆனா நடந்துரும்னு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி சந்தர்ப்பமும் அமைஞ்சு அது நடக்காம போறதுதான் பெரிய வழியா இருக்கும். ஆமா மாமா, நானும் கவர்னர் சாரை பார்த்துட்டு வந்ததுல இருந்து எப்படியோ அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, நம்மள அம்மாவை பார்க்க கூட்டிட்டு போவேன்னு சொல்வாங்கன்னு ஆசையா இருந்தேன். ஆனா அவங்க யாருமே போனே பண்ணல. அப்படின்னா அவங்க நம்ம கிட்ட பொய் சொல்லி அனுப்பிட்டாங்களா மாமா? அதுதாம்மா எனக்கும் குழப்பமாவே இருக்கு. முடியும் இல்ல முடியாதுன்னு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இல்ல போல. ஆமா, அவங்களுக்கு வேற வேலை இல்ல பாருங்க. எப்படா உங்களுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லலாம்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்களாக்கும். ஏதோ பெரிய ஆள் சொன்னதுனால மரியாதைக்கு கூப்பிட்டு பாத்திருப்பாங்க. உங்க நேரத்தை வீணாக்காம ஆபீஸ்க்கு கிளம்புற வழிய பாருங்க. ஹலோ. மிஸ்டர் சண்முகம். ஆமாங்க, சண்முகம் தான் பேசுறேன். நீங்க? கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். சார் வணக்கம் சார். சண்முகம் தான் சார் பேசுறேன். ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார். நாளைக்கு காலையில ஷார்ப்பா 7 o'clock நீங்களும் சுடர் கமிஷனர் ஆபீஸ் வந்துருங்க. சரிங்களா? இங்க செக்கிங் எல்லாம் முடிச்சிட்டு உங்களை ஜெயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஓகே சார், ஓகே சார். கண்டிப்பா வந்துடுறேன் சார். நீங்க சொன்ன டைம்ல அங்க இருப்போம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நான் என் அம்மாவை பார்க்க போறேன். ஏ ஐயா சுடர், அத்தை பிரைஸ் வாங்குறத நீ நேர்ல பாக்குறதுக்கு பர்மிஷன் கிடைச்சாச்சு. ஏ சுடர், இப்ப உனக்கு சந்தோஷமாமா? இது கனவா இல்ல நிஜமான என்னால நம்பவே முடிய மாட்டேங்குது சுடர். என் தங்கச்சியை நான் பார்க்க போறேன். அதுவும் இந்த மாதிரி ஒரு பெருமையான ஒரு தருணத்துல அவ பரிசு வாங்க போறத நான் பார்க்க போறேன்னு நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் தான் மாமா. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சரி சரி, நீ முதல்ல கேப்டனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடு. நானும் அவருக்கு நன்றி சொல்லணும். இந்தா. என்னாச்சு? போன் போல மாமா. அச்சோ, அப்படியா? சரி, நீ கொஞ்ச நேரம் கழிச்சு அத்தை நம்பர்ல இருந்து வேணா ட்ரை பண்ணி பாரு. போன் எடுத்தா விஷயத்த சொல்லிரு. சரிங்க மாமா. அப்பா, நானும் உங்க கூட வரேன்ப்பா. இல்லடா கண்ணா, வேணாம். உன்னால அலோவ் பண்ண மாட்டாங்க. எங்களையே கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து தான் கூட்டிட்டே போவாங்க. டேய், ஸ்கூலுக்கு போகாம அங்க போய் உட்கார்ந்துட்டு இருப்பியா? விட்டா குடும்பமா ஜெயிலே குடி இருக்கலாம்னு சொல்லுவீங்க போல. ஏங்க, உங்களுக்கு ஏற்கனவே நேரமாச்சு, கிளம்புங்க. சரி சரலா, நான் வரேன். வரேன். பை 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 பை. அம்மு, உங்களை பார்க்க நானும் மாமாவும் ஜெயிலுக்கு வரோம் அம்மு. என்ன ஆச்சு? உங்க ஆபீஸ்ல இருந்து கால் வந்தா உடனே மகேஷ் நம்பருக்கு கால் பண்ண சொன்னேன். இன்னும் சுடர் கிட்ட இருந்து போன் வரலையே. சுடர். கேப்டன், நான் உங்களுக்கு எவ்வளவு நேரமா ட்ரை பண்றேன். மாமா கூட உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்றாரு. ஆனா லைனே கிடைக்கல. அதனாலதான் வெளியே வந்து நின்னு ட்ரை பண்றேன். சரி, என்ன ஆச்சு? அவங்க வர சொல்லி கால் பண்ணாங்களா? கால் பண்ணாங்க, ஆனா கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது சொல்லலாம் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்ன சொல்ற சுடர்? அம்மா பாக்குறதுக்கு பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. ஏய் சுடர், நீங்க லெட்டரை கையில வச்சுக்கிட்டே என்ன ஏமாத்துனீங்கல்ல, ஓ அதான் நானும் உங்களை ஏமாத்தினேன். அப்படின்னா கால் வந்ததா? ஆமா கேப்டன், மாமாக்கு போன் பண்ணி எங்களை காலையில சீக்கிரமே அவங்க ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்காங்க. நான் நாளைக்கு அம்மா பார்க்க போறேன். சரி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு தான் கேப்டன் பெரிய தேங்க்ஸ். இப்படி சிரிச்சுக்கிட்டே இருடா.
சரிங்க கேப்டன், நான் வச்சிடுறேன். நீ எப்படா உன் அம்மாவை தேடுற மாதிரி என்ன தேட போற? நான் செய்யறது சரியா தப்பான்னு தெரியலமா. ஆனா என் குழந்தை அவ பாவம், அவளுக்காக தான். ஏய் வெற்றி, வெற்றி என்னாச்சு? வெற்றி என்னாச்சு? பார்வதி அண்ணி ஞாபகம் வந்துருச்சா? அதேதான். அழாத வெற்றி, அவங்க நம்ம கூட தான் இருக்காங்கன்னு நினைச்சுக்கோ. அப்படின்னா உங்களை பேச சொல்லு. என்ன? நம்ம கூட இருக்காங்கன்னா நம்ம கிட்ட பேசணும்ல, பேச சொல்லு. டேய், நீ ஏதோ வருத்தமா இருக்கேன்னு சொல்லி ஆறுதல் சொன்னா நீ என்னையே கிண்டல் பண்றியா? சும்மா ஏதோ பாட்டி காலத்துல சொன்னாங்கன்னா கதை விடுற மாதிரி ஆறுதல் சொல்லாத. நம்ம கூடவே இருக்காங்க. பாட்டி காலமோ இல்ல தாத்தா காலமோ, நீ அவங்க பிரசன்ஸ் இங்க இருக்குன்னு உன்னையே அறியாம நீ நம்புறதுனால தானே அவங்க முன்னாடி உன் கஷ்டத்தை சொல்லி அழற. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அப்படியா? சரிங்க பாட்டி. போடா தாத்தா. சரி, அதெல்லாம் விடு. நீ ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ணி அழுத? தெரியல, அழுக வந்துச்சு. அவங்களுக்கு ஏதோ பெரிய பாவம் செஞ்ச மாதிரி உறுத்தலா இருந்துச்சு. பார்வதி அன்னைக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ல, நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. நீ அழுதா எனக்கே கஷ்டமா இருக்கு, அப்போ அவங்களும் கஷ்டப்படுவாங்கல்ல. நீ இனிமே அழாத. மாமா, அம்மு அங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல, நம்ம போய் அவங்க கூட பேசலாமா? இல்ல சுடர், இப்ப நம்ம அங்க போக முடியாது. அங்க புதுசா கூட அபிக்கு நமக்கு வேண்டாத ஆளுங்க யாராவது இருக்கலாம்ல. எல்லாரும் முன்னாடியும் அபிகிட்ட பேச வேணாம்னு பிரபாகரன் சார் நம்ம கிட்ட சொல்லிதானே அனுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெரிய ஆளுங்க வேற எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்கல்ல. யாரையும் தொந்தரவு பண்ணாம அமைதியா இங்கே உட்கார்ந்து ஃபங்க்ஷனை பார்த்துட்டு அப்புறமா வேணா உன் அம்மாவை தனியா பார்த்து பேசலாம். சரிங்க மாமா. ஹாய் அம்மா. ஹேய். குமுதா, சுடரும் அண்ணனும் இங்க வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எப்படியோ ஒரு வழியா சுடர் கவர்னர் கூடயே வந்துட்டா பாரு. ஆமா ஆமா. ஹாய். ஹாய் குமுதாம்மா. நாங்க இங்கேயே இருக்கோம், சரியா? ஆமா அபி, இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா சுடரை பார்க்க மனு கொடுக்கணும்னு நினைச்சோம். ஆனா அதுக்கு முன்னாடி சுடர் முந்திக்கிட்டா. எல்லாருக்கும் வணக்கம். மாமா, அம்மா பிரைஸ் வாங்க போறாங்கல்ல மாமா? பிரைஸ்ங்கறத விட அவார்டு, விருது வாங்க போறாங்க. அம்மா ரொம்ப சூப்பர்ல மாமா. பின்ன ஏன் தங்கச்சியாச்சே, சண்முகம் தங்கச்சின்னா சும்மாவா? உயர் திரு ஆளுநர் அவர்களும் சிறைத்துறை அமைச்சர் அவர்களும் இன்று நடைபெறும் ஜெயில் கைதி எழுதி தேர்வாயிருக்கும் வேலையை தாண்டி வாழ்வோம் நாவல் வெளியீட்டு மற்றும் விருது வழங்கும் விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை துவங்க இருக்கிறோம். முதலில் உரையாற்ற அமைச்சர் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எழுத்து என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது ஒரு மனிதனின் ஆன்மாவை வெளிப்படுத்தும் கண்ணாடி. பொதுவாக சிறைச்சாலை என்பது தண்டனைக்கான இடமாக மட்டுமே அனைவராலும் பார்க்கப்படுகிறது. ஆனால் அது ஒரு மனிதனை சீர்திருத்தும் இடமாக மாற வேண்டும் என்பதில் நான் மிக உறுதியாக இருக்கிறேன். அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளால்
குடும்பம் மற்றும் உறவுகளை பிரிந்து இங்கு தண்டனை அனுபவிக்கும் கைதிகள் அனைவருக்கும் இந்த மொழிபெயர்ப்பு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என என்னிடம் கோரிக்கை வந்தபோது இந்த விஷயமாக எனக்கு சிறிது தயக்கமாகத்தான் இருந்தது. ஆனால் கைதியான அபிநயா அவர்கள் மொழிபெயர்த்த இந்த நாவலான வேலியை தாண்டி வாழ்வோம் என்ற அந்த நாவலை படித்த பிறகு நான் வியந்து போனேன். இத்தனை நுணுக்கமான தமிழ் அறிவும் திறமையும் கொண்ட அபிநயாவிற்கு இந்த வாய்ப்பை நாம் கொடுக்காமல் போயிருந்தால் அது மிகப்பெரிய பிழையாக இருக்கும் என எண்ணினேன். ஆகவே இந்த வாய்ப்பை அவருக்கு கொடுத்ததில் மகிழ்ச்சி. நாவலின் ஒவ்வொரு பக்கத்தையும் அவ்வளவு சிறப்பாக எழுதி சாதனை படைத்துள்ளார் அபிநயா. அவருக்கு எனது பாராட்டுக்கள். ஆளுநர் அவர்கள் இந்த விருதினை வழங்க ஒப்புக்கொண்டதற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அபிநயா ஒவ்வொரு கைதிக்கும் ஒரு முன்னோடியாக இருப்பார் எனும் நம்பிக்கையுடன் நான் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா